ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பூர்ணாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு பொடி தான் பார்க்க போகிறோம். கருவேப்பிலை பொடி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டி ஈஸியாக இருக்கும். அதுக்கு என்னென்ன வேணுமோ பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸு அந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். நான் எல்லாம் வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் தான், எனக்கு புதுசாக ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நான் கருவேப்பிலை நல்லா ஒரு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வாங்கினாந்து நான் நல்லா கழுவிட்டு நிழலில் காய வச்சுருக்கேன். நல்லா எது மொறுன்னு சவுண்டு வரணும். அந்த மாதிரி காய்ச்சின்னா அது இப்போ காயிற வெயிலுக்கு 2 நாளைக்கு காஞ்சிடும். நிழலில் வச்சாலும் காஞ்சிடும். கையில் பிடிச்சா அதை ஒடிணும். அந்த மாதிரி காய வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான இருக்கிறது ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்துன்னு இருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பல் பூண்டு, ஒரு முழு பூண்டு உரிச்சிருக்கேன். ஒரு 10 பல் வரும். அது ஒரு கப்பு, முழு கப்பு இல்லை 3/4 கப்பு தனியாக எடுத்துன்னு இருக்கேன். கருப்பு எள்ளெல்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூனு வெந்தயம், கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வேணும், அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 1/2 கப்பு, ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேன் நான். அதுக்கப்புறமா பெருங்காயம் எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சம் சீரகம், மஞ்சள் பொடி, உப்பு, அப்புறமா உங்களுக்கு கொப்பரை தேங்காய் போட்டால் நம்மளுக்கு ஒரு 10 நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு, அதுக்கப்புறமா செக்கில் ஆடின நல்லெண்ணெய் போட்டு செஞ்சாங்கனாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தான் இன்க்ரீடியன்ஸு. அப்புறமா துவரம் பருப்பு மிக்ஸ் பண்ணிட்டேன். அது ஒரு 1/2 கப் எடுத்துன்னு இருக்கேன். உங்களுக்கு கடலைப்பருப்பு துவரம் பருப்பு மிக்ஸ் பண்ணி போட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இரும்பு கடாய் தான் வச்சுருக்கேன். இரும்பு கடாயில் வச்சோன்னா பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். ஒன்றுன்னா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒன்றா வறுத்தா அது நல்லா தீஞ்சிடும். அதுக்கு கொஞ்சமாக தனித்தனியாக வறுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். தீயக்கூடாது, நல்லா ப்ரௌனாக வரணும், கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். கடலைப்பருப்பு வறுத்தாச்சு. இப்போ நான் துவரம் பருப்பு போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா, தனியா, அதுக்கப்புறமா மிளகு, சீரகம் எல்லாம் வறுத்துருக்கேன். பூண்டு, புளி எல்லாமே வறுத்து வச்சுருக்கேன். எல்லாம் வறுத்து நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு மொல்லமாக ஃப்ரை பண்ணுங்கள். தீயக்கூடாது. சிம்மில் வச்சு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லாஸ்ட்டில் தேங்காய், உப்பு, மஞ்சள் பொடி அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடயே ஸ்டவ் ஆஃபில் இருக்கட்டும். இந்த எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எடுத்து இப்படி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறிட்டு பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுங்க. நல்லா பொடியாகும். இது நீங்கள் இட்லிக்கு, சுட சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இட்லிக்கு நீங்கள் நெய் ஊற்றி சாப்பிட்லாம். சாதத்துக்கும் சுட சாதத்துக்கு நெய் ஊற்றி பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். தோசைக்கு நீங்கள் தோசை மேலே பொடி தோசையாக சாப்பிடலாம். தோசைக்கு நெய் தொட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரெடிமேடாக அர்ஜென்ட்டுக்கு எதுனா வேணும்னாக்கா சாதம், இட்லி, தோசை எது செஞ்சாலும் நீங்கள் நெய் ஊற்றி இது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.